Audio Jungle. Hi, hello, welcome back to my channel, dear students. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CBSE Class 12 ஓகேங்களா. CBSE Class 12 கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா சாப்டர் 1 சாப்டர் 2 பார்த்துருக்கோம். சாப்டர் 3ல் ஒர்க்கிங் வித் ஃபங்க்ஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன் இன் ஃபங்க்ஷன் கால். இந்த ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன்றது வந்து பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சாப்டரும் கூட. ஏன் அப்படின்னா இதிலேருந்து நமக்கு அவுட்புட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு அவுட்புட் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால இந்த ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன்றது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். Flow of execution refers to the order in which statements are executed during the program run. அதாவது flow of executionன்றது என்னன்னா நம்ம ஒரு ப்ரோக்ராம் பைத்தான் ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் என்ன ஆர்டரில் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ரன் டைமில் அப்படின்னு சொல்கிறது தான் ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன். நம்ம ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணிவிடுவோம், எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவோம், அவுட்புட் மட்டும்தான் நம்ம ஸ்க்ரீனில் பார்ப்போம். ஆனால் அதுக்குள்ளே எந்த ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும், என்ன ஸ்டேட்மெண்ட் செகண்ட் எக்ஸிக்யூட் ஆகுன்றது நமக்கு தெரியாது. பட் அதுக்குன்னு ஒரு ஃப்ளோ இருக்குது. அந்த ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன் தான் இங்கே சொல்கிறாங்க. அதாவது it refers to the order in which the statements are executed during a program run. ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது எந்த ஆர்டரில் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுதுன்றது சொல்கிறது தான் ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பைத்தான் இன் ஃபங்க்ஷன். ஒரு பைத்தான் அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கும், ஒரு ஃபங்க்ஷனோட ஸ்ட்ரக்சர் பைத்தானில் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா டெஃப்ன்ற ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுவோம். சம்டைம் ஒரு டெஃப் ஃபங்க்ஷன் மட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லை 3, 4 எத்தனை டெஃப் ஃபங்க்ஷன்ஸ் வேணால் நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஃப் ஃபங்க்ஷன்ஸ் வரும். அதுக்கப்புறமேட்டா டாப் லெவல் ஸ்டேட்மெண்ட்ஸான ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 வரும். இது எல்லாமே குளோபல் வேரியபிள்ஸ் சொல்லுவோம். டாப் லெவல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே குளோபல் வேரியபிள். அதாவது இன்சைட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இல்லை, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டாப் லெவல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு இங்கே என்ன முதல்ல தெரியணும் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் தெரியணும், அதுக்கப்புறம் டாப் லெவல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் என்னன்றது உங்களுக்கு தெரியணும். அதாவது இன்சைட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் நான் மீன் பண்ணல, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே டாப் லெவல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டெஃப் ஸ்கொயர் a = 10 print a $2. இங்கே வந்து பார்த்தோன்னா முதல் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன் நேம் வந்து ஸ்கொயர். ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோம்னா க்யூப் கொடுத்துருக்காங்க. மூணாவது ஃபங்க்ஷன் வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இங்கே 3 ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் டாப் லெவல் ஸ்டேட்மெண்ட்ன்றது என்னென்னா நான் சொல்லியிருக்கேன், இன்சைட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் கிடையாது, ஃபங்க்ஷனுக்கு வெளியில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே டாப் லெவல் ஸ்டேட்மெண்ட் தான் அப்படின்ட்டு. இங்கே x = 100, y = 20, டிஸ்பிளே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட், ஸ்கொயர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட், க்யூப் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். இந்த 5 ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம என்ன சொல்கிறோன்னா டாப் லெவல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன்னா என்னென்னு தெரியும், டாப் லெவல் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன் இன் ஃபங்க்ஷன் கால். இப்போது ஃபங்க்ஷன் கால் பண்ண உடனே நம்மளோட ஃப்ளோ எப்படி போகுது நம்ம பைத்தானில் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அந்த ப்ரோக்ராமில். ஜென்ரலி ஆல் ஃபங்க்ஷன்ஸ் definitions are given at the top followed by statement which are not part of any function. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு தெரியும் ஹெட்டர் வந்து பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எப்போயுமே ஃபங்க்ஷன் ஹெட்டரை தான் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எப்போயுமே வந்து பார்த்தோன்னா டாப்பில் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு எது வரும்னா ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் தான் வரும். ஃபாலோடு பை ஸ்டேட்மெண்ட், அந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கு அடுத்து வர ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனோட ஸ்டேட்மெண்ட்ஸாக தான் இருக்குமே தவிர வேறு எந்த ஒரு ஃபங்க்ஷனோட பார்ட்டாக இருக்காது. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் வரலி. எந்த ஃபங்க்ஷன் ஹெட்டர்தோ அந்த ஃபங்க்ஷன் ஹெட்டரோட ஸ்டேட்மெண்ட் தான் அது. மற்ற ஃபங்க்ஷன் ஹெட்டருக்கு அது வந்து ஒரு பார்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. Those statements which are not part of any functions are called top level statement. இப்போ நான் சொன்னேன் இல்லையா டாப் லெவல் ஸ்டேட்மெண்ட்றது என்னன்னா some statement will be there that will not part of any function. அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் தே ஆர் நாட் மீனிங். ஓகேவா, ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்லலை. ஃபங்க்ஷனுக்கு வெளியில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு அது வந்து  பார்ட்டாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி பார்ட்டாக இல்லாத ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம்னா டாப் லெவல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன்,
டாப் லெவல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் டாப் லெவல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் தி மெயின் ப்ரோக்ராம். இது எதோட பார்ட்டாக தான் இருக்குமா? மெயின் ப்ரோக்ராமோட பார்ட்டாக தான் இருக்குமே தவிர ஃபங்க்ஷன் டெஃபினிஷனோட பார்ட்டாக இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம டாப் லெவல் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம். ஸோ இங்கே டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், டெஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. மெயின் ஃபங்க்ஷனில் ஃபங் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் பிரிண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ரெட் கலரில் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஃபங்க்ஷன் கால். ஸோ இங்கே ஃபங்க்ஷன் கால் பண்ண உடனே கண்ட்ரோல் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் லைனான ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கு மூவ் ஆகிடும். சரிங்களா? இங்கே ரிட்டர்ன் பண்ண உடனே நமக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே பிரிண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இங்கே அதுதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே ஃபங் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் பிரிண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா மெயின் ஃபங்க்ஷனோட ஸ்டேட்மெண்ட்னால அது எல்லாமே டாப் லெவல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ whenever a function call statement is encountered, an execution frame for the called function is created and the control transfer to it. ஸோ இங்கே நமக்கு இங்கே இன்னும் ஒன்று இருக்குது. என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட் வந்து என்கவுண்டர் ஆகுது. இப்போ நம்மளோட பைத்தான் ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷன் கால் வருது. இங்கே என்ன ஃபங்க்ஷன் கால் அப்படின்னா ஃபன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஃபன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் தான் இங்கே ஃபங்க்ஷன் கால். ஸோ எப்போல்லாம் நம்மளோட ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட் வந்து என்கவுண்டர் ஆகுதோ அப்போ வந்து எக்ஸிக்யூஷன் ஃப்ரேம் வந்து என்ன ஆகுதுன்னா கண்ட்ரோலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னா ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷன் கால் வந்து என்கவுண்டர் ஆகும்போது எக்ஸிக்யூஷன் ஃப்ரேம் வந்து பார்த்தோம்னா அதோட கண்ட்ரோல் ஃபுல்லாகவே ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா எக்ஸிக்யூஷன் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இப்போ கிளியராக எக்ஸிக்யூஷன் ஃப்ரேம்னா என்னென்னு பார்க்கலாம். அண்ட் எக்ஸிக்யூஷன் ஃப்ரேம் contains the details of the following. இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா some internal information, அதாவது used for debuggingகாக some internal informations இருக்கலாம். and then name of the function இருக்கும். அதாவது இப்போ முன்னாடி ப்ரீவியஸ்லேருந்து func open and close bracket பார்த்தோம் function name. அது மாதிரி ஃபங்க்ஷனோட நேம் இருக்கும். வேல்யூ வந்து பாசிட்டிவ் டு த ஃபங்க்ஷன். சம்டைம்ஸ் வேல்யூ வந்து பாஸ் பண்ணுவாங்க ஃபங்க்ஷனில். அண்ட் ஆல்சோ வேரியபிள்ஸ் கிரியேட்டட் வித்தின் த ஃபங்க்ஷன். சம்டைம்ஸ் பேராமீட்டர்ஸ் வேரியபிள்ஸ்னாலும் அதாவது அந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளேயே வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இன்ஃபர்மேஷன் about next instruction to be executed. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகணுன்ற இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து பார்த்தோன்னா எக்ஸிக்யூஷன் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உங்களுக்கு இங்கே என்ன தெரியணும் அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன் தெரியணும், எக்ஸிக்யூஷன் ஃப்ரேம்னா என்னென்னு தெரியணும், டாப் லெவல் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு தெரியணும். அது தெரிஞ்சால் தான் நம்மளால் அவுட்புட் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் கைட்லைன்ஸ் டு எக்ஸிக்யூட் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்னென்ன கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்னா எக்ஸிக்யூஷன் ஆல்வேஸ் பிகின்ஸ் அட் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், தட் இஸ் லைன் 1 ஆஃப் அவர் ப்ரோக்ராம். ஸோ நம்ம ப்ரோக்ராம் முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்குது, எக்ஸிக்யூஷன் ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து தான் நமக்கு ஆரம்பிக்குது. ஸோ எக்ஸிக்யூஷன் எங்கேருந்து ஆரம்பிக்குது, ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து ஆரம்பிக்கும். செகண்ட், ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் ஒன் அட் அ டைம் இன் ஆர்டர் ஃப்ரம் டாப் டு பாட்டம். அதே மாதிரி அட் அ டைமில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். 2-3லாம் எக்ஸிக்யூட் ஆகாது. ஒரு டைமில் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதுவும் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா டாப் டு பாட்டமில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் லைன்ஸ் ஆர் இக்னோர்டு, ஆல் அதர் நான் பிளாங்க்ஸ் லைன்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட். கமெண்ட் லைன் போது நீங்கள் ஆஷ் யூஸ் பண்ணி ஒரு கமெண்ட் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஷ் யூஸ் பண்ணாலோ இல்லை ட்ரிபிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் எதாவது கமெண்ட் ரைட் பண்ணாலோ அது எல்லாமே இக்னோர் பண்ணிவிடும். அதை தவிர்த்து நான் பிளாங்க்ஸ் அப்படின்னா அதை தவிர்த்து வேறு என்ன ரிட்டன் ஃபார்மேட்டில் டைப்பிங் ஃபார்மேட்டில் நீங்கள் கொடுத்தாலும் அந்த லைன்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். கமெண்ட்ஸ் மட்டும்தான் இக்னோர் ஆகும். அதை தவிர்த்து மற்ற எல்லா பிளாங்க்ஸ் நான் பிளாங்க்ஸ் லைன்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட். இஃப் பைத்தான் notices that it is a function definition, then Python just execute the function header line to determine that is a proper function header and skips or ignores all other function body. So முதல்ல Python என்ன பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைனை பார்க்கும், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ஃபங்க்ஷன் ஹெடர் வந்து அது என்கவுண்டர் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் ஹெடரோட கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். அந்த ஃபங்க்ஷன் ஹெடர் லைன் வந்து கரெக்டாக இருக்கா, அதாவது டெஃப் இருக்கா, ஃபங்க்ஷன் நேம் இருக்கா, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கா, அதுக்கப்புறம் கோலனோட முடிச்சிருக்காங்களா அப்படின்னு முதல்ல செக் பண்ணும். எல்லாமே ப்ராப்பராக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு அது எக்ஸிக்யூட் பண்ணும். இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடும், இல்லைனா இக்னோர் பண்ணிவிடும். ஓகேங்களா? the statement inside a function body are not executed until the function is called. முதல்ல ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை மட்டும்தான் அது செக் பண்ணும். செக் பண்ண உடனே
ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை அது எக்ஸிக்யூட் பண்ணாது. ஏன் அப்படின்னா எப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி இன் பைத்தான் எ ஃபங்க்ஷன் கேன் டிஃபைன் அனதர் இன்சைட் இட். அதே மாதிரி ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தோன்னா இன் பைத்தான் எ ஃபங்க்ஷன் கேன் டிஃபைன் அனதர் இன்சைட். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சின்ஸ் த இன்னர் ஃபங்க்ஷன் இஸ் இன்சைட் த ஃபங்க்ஷன் பாடி, the inner definition is not executed until the outer function is called. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல நமக்கு அவுட்டர் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அவுட்டர் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் தான் இன்னர் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ஆர்டர் படி தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ when a code line contains function call, it jumps first to the function header and then to the first line of the function body and start executing it. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா எப்போ வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் கால் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுதோ அப்போ ஃபங்க்ஷன் காலில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் வந்து எங்கே ஜம்ப் ஆகும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் கால் அந்த ஃபங்க்ஷன் நேம் எந்த ஹெட்டரில் இருக்கோ அந்த ஹெட்டருக்கு கண்ட்ரோல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் தான் இன்சைட் ஆஃப் த பாடி அந்த பாடிக்குள்ளே என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா நம்மளோட ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இன்னும் சம் கைட்லைன்ஸ் இருக்குது. எ ஃபங்க்ஷன் ends with return statement or the last statement of the function body whichever occurs earlier. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கோ இல்லை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் இருந்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் தான் முதல்ல வந்து என்ன ஆகும்னா அக்கர் ஆகும். if the called function returns a value, சரி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அக்கர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம கால்டு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து if the called statement returns a value, ஸோ it returning some value, ரிட்டர்ன் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா then control will jump back to the function call statement and completes it. ஸோ அந்த ரிட்டர்ன் வேல்யூ எங்கே போகும் அப்படின்னா கால் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அந்த கால் ஃபங்க்ஷனில் ஏதாவது வேரியபிள் அசைன் பண்ணியிருந்தால் அந்த வேரியபிளில் அந்த வேல்யூ வந்து அசைன் பண்ணிவிட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இது வந்து ரிட்டர்ன் வேல்யூ கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். if the called function does not return any value, the control will jump back to the function call statement. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே ரிட்டர்ன் நான் எதுவும் கொடுக்கல, வேல்யூ மட்டும்தான் நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதோட ஃபுல் கண்ட்ரோல் எங்கே போகுது அப்படின்னா ஃபங்க்ஷன் காலுக்கு மட்டும்தான் போகுது. அங்கே எந்த கம்ப்ளீட்டும் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம், அதனால் கம்ப்ளீட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இட் ஜஸ்ட் பிரிண்ட் த வேல்யூ ஆர் ரிசல்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா பேசிக் கைட்லைன்ஸ். ஸோ இப்போது இதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம் இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே கீழே நானே ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இது வந்து ஃபஸ்ட் லைன். எப்போயுமே நம்மளோட ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷனில் பார்த்த கைட்லைன்ஸில் முதல்ல நம்மளோட எக்ஸிக்யூட் எது ஆகும்னா ஃபஸ்ட் லைன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் நம்ம இங்கே 1ன்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் செகண்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகாது, தேர்ட் லைன் எக்ஸிக்யூட். இது எல்லாமே இன்சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஓகேங்களா? எப்போ வந்து இன்சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்னா கால் ஃபங்க்ஷன் வந்தால் தான் நமக்கு இன்சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ 1க்கு அப்புறம் டேரெக்டாக அவுட்டர் ஸ்டேட்மெண்ட்டில் கால் ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் 1 அப்புறம் 5th ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து கால் ஃபங்க்ஷன். ஸோ கால் ஃபங்க்ஷன்றதுனால கண்ட்ரோல் மறுபடியும் நமக்கு எங்கே போகும்னா 1க்கு போகும். ஸோ 1 போனதுக்கப்புறம் ஹெட்டர் செக் பண்ணது எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அப்படின்றதுக்கப்புறம் 2 எக்ஸிக்யூட் ஆகும், 3 எக்ஸிக்யூட் ஆகும் அண்ட் தென் 4 எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ப்ராப்பரான ஒரு ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன். ஸோ அதே மாதிரி இந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள், டெஃப் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரோக்ராமோட ஃபஸ்ட் லைன் தான் எக்ஸிக்யூட் ஆகும், அதனால் 1 எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் இன்சைட் ஆஃப் த பாடி எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகுது. அவுட்டர் ஸ்டேட்மெண்ட் அதாவது டாப் லெவல் ஸ்டேட்மெண்ட்டான மெயின் ப்ரோக்ராமோட ஸ்டேட்மெண்ட்ஸ் 5 இருக்குது. ஸோ 5 எக்ஸிக்யூட் ஆகும் அண்ட் தென் 6 எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறமேட்டா கால் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது 7. ஸோ 7ஓட ஸ்கொயர் கால் ஃபங்க்ஷன் வந்து ஹெட்டரில் எங்கே இருக்குன்னா 1க்கு போயிடும். 1லேருந்து இன்சைட் ஆஃப் த பாடி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ 1 ஆஃப்டர் 2 வரும், 2 ஆஃப்டர் 3, 3 ஆஃப்டர் 4 வரும். 4 ஆஃப்டர் என்ன வரும் அப்படின்னா 8 வரும் அண்ட் தென் 9 வரும். ஸோ இந்த ஆர்டரில் தான் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ப்ரோக்ராமும் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எக்ஸாம்பிள் 3 and 4 பார்த்துலாம். இப்போது இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் லைன் தான் எப்பவுமே எக்ஸிக்யூட் ஆகும், அதனால் 1 கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இது வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது, இது வந்து அவுட் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இதெல்லாம் மெயின் ப்ரோக்ராமோட ஸ்டேட்மெண்ட்னா டாப் லெவல். அதனால் 1க்கு அப்புறம் 3க்கு அப்புறம் 4 வரும். 4ன்றது கால் ஃபங்க்ஷன் தான், கண்ட்ரோல் மறுபடியும் 1க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். 1லேருந்து 2க்கு வரும், 2லேருந்து மறுபடியும் 5க்கு வரும். சரிங்களா? ஸோ ஏன்னா இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம இப்போ முடிச்சிருக்கோம். இந்த 4க்கான ஃப்ளோ தான் 1, 2.
அதுக்கப்புறம் ஃபிஃப்த்துன்னு ஒன்று இருக்குது, அதனால் கடைசியாக ஃபிஃப்த் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பக்கம் அந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் லைன் வந்து டெஃப்பு டெஸ்ட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட், அதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறமேட்டா இன்சைட் ஆஃப் த பாடி எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும் பிரிண்ட் ஹலோன்றது பிரிண்ட் ஆகிடும். அப்புறம் ஃபோர்த்துக்கு வரும். ஃபோர்த்தில் வந்து டெஸ்ட் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ கால் ஃபங்க்ஷன் அதோட நேம் ஹெடரில் இருக்குது, அதனால் ஃபஸ்ட் லைனுக்கு போயிடும். ஃபஸ்ட்டில் இருந்து செகண்ட் லைன் பாடி எக்ஸிக்யூட் ஆகும். அது முடிச்சதுக்கப்புறம் எங்கே வரும்னா ஃபிஃப்த்துக்கு வரும். ஃபிஃப்த்தில் இருந்து சிக்ஸ்த்து போகும் டெஸ்ட்டு, மறுபடியும் கால் ஃபங்க்ஷன், மறுபடியும் ஸ்டேட்மெண்ட் 1க்கு போகும். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் ஃபைனலாக ஸ்டேட்மெண்ட் 7 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஹலோ, ஹாய், பாய், ஹாய், தேங்க்யூ. ஸோ இது மாதிரி வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5 and 6 பார்த்துக்கலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட் லைன் அப்புறமேட்டா செகண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. 4 வருங்க. 1க்கு அப்புறம் நமக்கு 4 வரும் ஃபார் லூப்பில். அண்ட் தென் 5 ஃபார் லூப்பில் இருக்கிற இந்த இன்னர் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து டெஸ்ட் ஆஃப், அதாவது கால் ஃபங்க்ஷன் மறுபடியும் 1ல் போகும். அப்புறம் 2 எக்ஸிக்யூட் ஆகும். 2 எக்ஸிக்யூட் ஆனது மறுபடியும் ஃபார் லூப்பில் வரும். 2 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுன்றதுனால. அண்ட் தென் மறுபடியும் 5 வரும். 5க்கு அப்புறம் மறுபடியும் 1 அண்ட் தென் 2 அகெயின் 4 அண்ட் தென் 6. ஏன்னா இது 2 டைம்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் வந்து 2க்கு மேலே எக்ஸிட் ஆனதுனால 5 எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ கடைசியாக 6க்கு வந்துடும். ஓகேங்களா? அப்போ 2 டைம்ஸ் நமக்கு ஹாய் வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் 6th பாருங்கள். டெஃப் டிஸ்பிளே ஆஃப் ஏ பிரிண்ட் ஏ. ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் தென் வந்து பார்த்தோம்னா 2, 3 எக்ஸிக்யூட் ஆகாது. 4த்துக்கு வந்துடும். 4க்கு அப்புறம் 5 ஃபங்க்ஷன் கால், மறுபடியும் ஃபஸ்ட் லைனுக்கு போகும். ஃபஸ்ட்டுக்கு போனதுக்கப்புறம் 2 and 3 எக்ஸிக்யூட் ஆகும். 3க்கு அப்புறம் மறுபடியும் 4 வரும். 4லேருந்து மறுபடியும் 5, 5லேருந்து மறுபடியும் 1, 2, 3 அகெயின் 4 வரும். 4க்கு அப்புறம் என்ன வரும்னா 5 வரும். அகெயின் 1, 2 வரும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 4 வரும். நெக்ஸ்ட்டு 5 வராது. ஏன்னா கண்டிஷன் படி 3 டைம்ஸ் தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் 0 ஹலோ, 1 ஹலோ, 2 ஹலோ இந்த ஆர்டரில் தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ கண்டிஷன் எக்ஸிட் ஆனோடனே, ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எக்ஸிட் ஆனோடனே டிஸ்பிளே வந்து கால் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே சம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ஃப்ளோவும் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? திஸ் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். புரியலைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ திங்க் யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை. ஓகேங்களா? ஏன்னா இங்கே ஃப்ளோவும் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன ஆர்டரில் அது எக்ஸிக்யூட் ஆகுன்ற மெத்தட் கொடுத்துருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான் ஆர்டர்ஸ் வித் ஆர்டர்ஸோட கொடுத்துருக்கேன் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். 9 and 10 இதுவுமே சேம் தான். ஏன் இந்த அளவுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்னா, ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். அதனால் கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். ஸோ இதை பேஸ் பண்ணி கூட நமக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் வரும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் 11 and 12 சேம் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ளோ கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இந்த ஃப்ளோ உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சதுன்னா யூ கேன் ஈஸிலி கெட் த அவுட்புட். நெக்ஸ்ட் we are moving to the types of arguments. ஸோ உங்களோட போர்ஷனில் வந்து பார்த்தோன்னா டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. இதில் டோட்டலாக 4 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. பட் நம்மளோட போர்ஷனில் 2 தான் இருக்குது. அது என்னன்றது நான் சொல்கிறேன். டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இன் பைத்தான் if the function header has 3 parameter in its header, then the function call should also pass 3 value. ஸோ ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். முதல்ல நம்மளோட ஃபங்க்ஷன் ஹெட்டரில் 3 பேராமீட்டர் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபங்க்ஷன் காலில் நீங்கள் 3 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும். ஸோ அங்கே 3 நீங்கள் பாஸ் பண்ணுறீங்கன்னா ஃபங்க்ஷன் காலையும் 3 ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ பைத்தான் சப்போர்ட் ஃபாலோவிங் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் பேராமீட்டர். ஸோ என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ், ரெக்வயர்டு ஆர்குமெண்ட்ஸ். பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸும் சொல்லலாம், அப்படி இல்லைனா ரெக்வயர்டு ஆர்குமெண்ட்ஸ் சொல்லலாம். கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ், அப்படி இல்லைனா நேம்டு ஆர்குமெண்ட்ஸ் சொல்லலாம். தேர்டு வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஃபோர்த் வந்து வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ டோட்டலாக 4 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எது இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டும் தேர்டும் தான். பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, in position argument, when we call a function, we must pass arguments in the exact order in which the parameters are given in the function definition. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட ஃபங்க்ஷன் ஹெடரில் நீங்கள் எத்தனை பேராமீட்டர் பாஸ் பண்ணுறீங்களோ அத்தனை ஆர்குமெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் கால்லையும் இருக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், ஃபங்க்ஷன் ஹெடரில் எத்தனை பேராமீட்டர் பாஸ் பண்ணுறீங்களோ
அத்தனை ஆர்குமெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் காலும் நீங்கள் கொடுக்கணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் ரிசீவ் த வேல்யூ ஆஃப் த ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் ஆர்குமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டோட வேல்யூவை ரிசீவ் பண்ணிக்கும். செகண்ட் ஆர்குமெண்ட்டோட வேல்யூ செகண்ட் பேராமீட்டர் ரிசீவ் பண்ணும். தேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் வேல்யூவை தேர்ட் பேராமீட்டர் ரிசீவ் பண்ணும். ஸோ இப்படி தான் வந்து கான்சிக்யூட்டிவாக வேல்யூஸ் வந்து ரிசீவ் பண்ணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் ரிசீவ் த வேல்யூ ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட், செகண்ட் பேராமீட்டர் ரிசீவ் த வேல்யூ ஆஃப் செகண்ட் ஆர்குமெண்ட் அண்ட் ஸோ ஆன். ஸோ என்ன ரூல் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ்ட் மஸ்ட் மேட்ச் த நம்பர் ஆஃப் பேராமீட்டர் இன் த ஃபங்க்ஷன் ஹெட்டர். நம்மளுடைய சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஹெட்டரில் எத்தனை பேராமீட்டர் கொடுக்குறீங்களோ அத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் காலில் கொடுக்கணும், மேட்ச் ஆகணும். அங்கே வந்து 3 பேராமீட்டர், இங்கே வந்து 2 ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கக்கூடாது. 3னா 3 தான். பேராமீட்டர்ஸ் நேம் ஷுட் நாட் பி டூப்ளிகேஷன் இன் ஃபங்க்ஷன் ஹெட்டர். அதேமாதிரி நீங்கள் பேராமீட்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரே நேம் ரிப்பீட் ஆகக்கூடாது. P1, P2, P3 டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாமே தவிர P1, P1, P2ன்னு கொடுக்கக்கூடாது. And then note, if the number of positional arguments and the number of positional parameters don't match, then Python raises a type error exception. ஸோ இங்கே மேட்ச் ஆகலை, பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸும் பொசிஷனல் பேராமீட்டரும் மேட்ச் ஆகலை அப்படின்னா நமக்கு டைப் எரர் எக்ஸப்ஷன் வந்து அக்கர் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து டெஃப் டிஸ்பிளே நேம், ஏஜ், சிட்டி, பின்கோட் இது 4மே வந்து பொசிஷனல் பேராமீட்டர். இது எல்லாமே பேராமீட்டர் சொல்லுவோம். ஃபங்க்ஷன் ஹெட்டரில் வர்றது எல்லாமே பேராமீட்டர். இது ஃபங்க்ஷன் கால், ஃபங்க்ஷன் காலில் வர்றது எல்லாமே ஆர்குமெண்ட்ஸ். இது பேராமீட்டர், இது ஆர்குமெண்ட்ஸ். ஸோ 4 பேராமீட்டர் இருக்குது அப்படின்னா 4 ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணணும். ஸோ நேம் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் ரிசீவ் த வேல்யூ ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ். அப்போ நேம் வந்து ராஜ் என்ற வேல்யூ ரிசீவ் பண்ணணும். ஏஜ் வந்து 35 ரிசீவ் பண்ணிக்கும். சிட்டி வந்து டெல்லியை ரிசீவ் பண்ணிக்கும். பின்கோடு வந்து 110005 ரிசீவ் பண்ணிவிட்டு இங்கே நமக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வேல்யூ ரிசீவ் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இங்கே நேம் என்ற இடத்துல ராஜ் வரும், ஏஜ் என்ற இடத்துல 35, சிட்டி இங்கே வந்து டெல்லி, இங்கே பின்கோடு வந்து பிரிண்ட் ஆகும். இங்கே நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நாட் மீனிங்ஃபுல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே நேம், ஏஜ், சிட்டி, பின்கோட் அதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். செகண்ட் எக்ஸாம்பிளில் டிஸ்பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா 110005 டெல்லி, ராஜ் 35 இங்கே வந்து மீனிங்ஃபுல்லாக இல்லை. ஏன்னா நம்ம வேல்யூ வந்து மிஸ்மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதே நீங்கள் வந்து அதே சேம் தான், என்னென்னா 4 பேராமீட்டருக்கு 4 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது தான், இருந்தாலும் வேல்யூவை நீங்கள் மாற்றி கொடுக்கறதுனால அந்த வேல்யூ பேராமீட்டர் ரிசீவ் பண்ணும்போது நீங்கள் என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஆர்டரில் தான் அதை ரிசீவ் பண்ணிக்கும். அப்போ நேம்க்கு வந்து 110005 எடுத்துக்கும், ஏஜ் வந்து டெல்லி எடுத்துக்கும், சிட்டி வந்து ராஜ் எடுத்துக்கும், பின்கோட் வந்து 35 எடுத்துக்கும். ஸோ நீங்கள் கொடுக்குற ஆர்டருமே வேல்யூமே நீங்கள் பார்த்து மேட்ச் பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ மேட்ச் பண்ணி தான் நீங்கள் வேல்யூவை இங்கே கொடுக்க வேண்டியதாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஆஃப் பாசிபிள் எரர்ஸ் இன் பொசிஷனல் ஆர்குமெண்ட். ஸோ எப்பப்பெல்லாம் எரர் வரும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள், நேம் ஆஃப் பேராமீட்டர் நாட் மேட்சிங். இங்கே நேம், ஏஜ், சிட்டி, பின்கோட் கொடுத்துருக்காங்க, நேம், ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே எத்தனை வேல்யூ கொடுத்துருக்காங்க? 2 வேல்யூ தான். இங்கே 4 பேராமீட்டர்ஸ் கொடுத்துட்டு இங்கே 2 வேல்யூ கொடுத்துருக்கனால நமக்கு என்ன வரும்னா டைப் எரர் தான் வரும். ரெண்டாவது, பேராமீட்டர்ஸ் நேம் மஸ்ட் நாட் பி டூப்ளிகேட்டட். அதே மாதிரி இங்கே நேம், ஏஜ், நேம், பின்கோட் அதாவது ஒரே பேராமீட்டர் நேம் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். இங்கே 2 தடவை ரிப்பீட் ஆகிறதுனால இதுவுமே எரர் தான். தேர்ட் ஒன்ல வந்து பார்த்தோன்னா வீக் இன் டைப் பைண்டிங். வீக் இன் டைப் பைண்டிங் அப்படின்னா டெஃப் டிஸ்பிளே நேம், ஏஜ்னு கொடுத்துட்டோம். நேம், ஏஜ்னு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கீழே வந்து நேமுக்கு நேராக பிரிண்ட் பார்க்கலாம். யுவர் நேம் இஸ் நேம் கொடுத்துட்டோம், பிரிண்ட் யுவர் ஏஜ் இஸ் ஏஜ் +5ன்னு கொடுத்துட்டோம். ஆனால் இங்கே வேல்யூ கொடுக்கும்போது நம்ம மிஸ்மேட்ச் பண்ணி வேல்யூ கொடுத்துருக்கோம். நேமுக்கு வந்து 35 போயிடும், ஏஜுக்கு வந்து ராஜ் போயிடும். அப்போ ஏஜ் +5 போது ராஜ் +5 போது அது வந்து டைப் எரர். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கு, ஒரு நம்பர், அது ரெண்டுத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கன்கார்டினேட் பண்ண முடியாது. ரெண்டுமே வேல்யூவாக இருந்தால் ஆட் ஆகும், ரெண்டுமே ஸ்ட்ரிங்காக இருந்தால் கன்கார்டினேட் ஆகும். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ன்றதுனால வீக் இன் டைப் பைண்டிங் எரர் நமக்கு வந்து கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் நமக்கு இல்லை, அதனால் நெக்ஸ்ட்டு வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் போய்க்கலாம். ஸோ டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த டிஃபால்ட் வேல்யூஸ் ஆர் ஸ்பெசிஃபைட் இன் த ஃபங்க்ஷன் ஹெட்டர் ஆஃப் த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஸோ இங்கே ஃபங்க்ஷன் ஹெட்டர்லேயே நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா பேராமீட்டருக்கு வந்து ஒரு டிஃபால்ட் வேல்யூ நம்ம அசைன் பண்ணிடுறோம். அதுதான் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். That is, the parameter having default value in the function header is known as default parameter or arguments அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹெட்டர்லேயே ஒரு டிஃபால்ட் வேல்யூ நம்ம பேராமீட்டருக்கு பாஸ் பண்ணிடுறோம். ஸோ யூசஸ் ஆஃப் டிஃபால்ட் பேராமீட்டர் ஆர் ஆர்குமெண்ட்ஸ் இது எப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இட் இஸ் யூஸ்ட் இன் சுச்சுவேஷன் வேர் சம் பேராமீட்டர் ஆல்வேஸ் ஹேவ் த சேம் வேல்யூ.
ஒரு சில பேராமீட்டருக்கு ஒரே வேல்யூ தான் நம்ம திரும்ப திரும்ப கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் டிஃபால்ட்டாகவே ஹெடரில் அசைன் பண்ணிடலாம். ரெண்டாவது, it is used in situation the absence of required number of arguments during function call. ஒரு சில சமயம் நம்ம ஃபங்க்ஷன் காலில் 3 பேராமீட்டருக்கு நான் 2 வேல்யூ தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இன்னொரு வேல்யூவை நம்ம ஹெடரில் கொடுத்துடலாம். ஸோ அது ஈஸியாக வந்து அங்கே 3 பேராமீட்டர் இருந்தாலும் நம்ம 2 வேல்யூஸ் வந்து 2 ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைமில் இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் ஆகும். Whenever user not pass required number of arguments to function definition, then assign default value of parameter is automatically taken by the Python. ஸோ அதுதான் இப்போ 3 பேராமீட்டருக்கு நம்ம 3 ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஆனால் 3 பேராமீட்டருக்கு நான் 2 ஆர்குமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஹெடரில் ஒரு பேராமீட்டருக்கு நான் டிஃபால்ட் வேல்யூ ஹெடர்லேயே அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் எனக்கு இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ ரூல்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் பார்க்கலாம். ரூல் பார்த்தலாம். எனி பேராமீட்டர் cannot have a default value unless all parameter appearing on its right. ஸோ முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பேராமீட்டருக்கு வேல்யூ நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் என்ன ஆர்டரில் கொடுக்கணும், ரைட் டு லெஃப்ட்டில் தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ நம்ம இஷ்டத்துக்கு வேல்யூவை நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் ரைட் சைடில் இருந்து தான் கொடுக்கணும். ஓகே, on its right have the default value, that is we must start to assign default value from right to left parameter. ஸோ ரைட் சைடில் இருந்து தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி வேல்யூவை அசைன் பண்ணணும். நோட், the default parameter values are considered only if no value is provided for that parameter in the function call statement. எப்போ வந்து the default parameter values are considered only if no value is provided for that parameter in the function call statement. அதாவது நீங்கள் function call statementல ஒரு பேராமீட்டருக்கு வேல்யூ கொடுக்கல அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் default parameter வந்து நீங்கள் ஹெடரில் அசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, they can be used to add new parameter to the existing function. நமக்கு தேவைப்பட்டால் எத்தனை பேராமீட்டர் வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனுக்கு. they can be used to combine similar functions to one. அதே மாதிரி ஒரே ப்ரோக்ராம் ஒரே மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கம்பைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் லீகல் இல்லீகல் பார்த்துக்கலாம். எதுலாம் இல்லீகல் லீகல் பார்க்கலாம். So legal illegal function headers with default value, legal function header with default value. So இங்க வந்து பார்த்தோன்னா def display p1, p2 equal 20. இங்கே ரைட் சைடு, இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. ஸோ ரைட் சைடில் இருந்தால் வேல்யூ அப்ளை பண்ணணும். அதனால் முதல்ல p2க்கு தான் நம்ம கொடுக்கணும். அதனால் p2 கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன்று பாருங்கள், def display p1, 34.5, p2 equal 2, p3 equal 12. இதுலுமே ரைட் டு லெஃப்ட் எல்லாமே வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே இல்லீகல் வந்து பார்த்தோம்னா def display p1 equal 20, p2. நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் ரைட் சைடில் தான் நம்ம கொடுக்கணும். p2 கொடுத்ததுக்கு அப்புறம் தான் p1 கொடுக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, p1 கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து இல்லீகல். அதே மாதிரி தான் இங்கே def display p1 equal 20, p2, p3 equal 34. ஸோ முதல்ல ரைட் சைடு கொடுத்துருந்தாலுமே மிடில் இந்த பேராமீட்டருக்கு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இது கொடுத்துருக்காங்க. அதனால் இதுவுமே இல்லீகல். நெக்ஸ்ட்டு def display of p1 equal 20, p2 equal to 54.4, p3. இங்கே வந்து லெஃப்ட் டு ரைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ராங்கான டைரக்ஷன். ஸோ ரைட் டு லெஃப்ட் தான் வரணும். ஸோ இது எல்லாமே இல்லீகல். ஸோ அது ரிலேட்டடாக சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். def display p1, p2 equal 20, print p1, p2. நீங்கள் display of 43 கொடுத்துருக்காங்க. இங்கே என்னென்னா p1க்கு மட்டும் 43 எடுத்துக்கும், p2க்கு 20ன்றது அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இந்த above example display of passing only one argument to function definition. இங்கே நம்ம ஒரு வேல்யூ தான் ஹெடருக்கு பாஸ் பண்ணுறோம். In this situation Python will assign 43 to p1. ஸோ p1க்கு வந்து 43 போயிடும் and default value 20 to p2. இப்போ p2க்கு 20ன்ற வேல்யூ அசைன் ஆகிடும். whenever we are not passing value for p2. இங்கே இன்னொரு வேல்யூ கொடுத்துருந்தா அந்த வேல்யூ தான் p2க்கு போகும். இங்கே வேல்யூ அசைன் பண்ணதுனால இந்த வேல்யூ மட்டும்தான் அது எடுத்துக்கும். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். def display of p1, p2 equal 20, print p1, p2, display of 43, 100. In the above example, display of passing required arguments to function definition. So 43 is assigned to formal parameter p1. இங்கே p1 வந்து 43 எடுத்துக்கும். Okay, and parameter p1 and 100 is assigned to the formal parameter p2 respectively. அங்கே நம்ம p2 equal 20 கொடுத்துருந்தாலுமே கடைசியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபங்க்ஷன் காலில் 100 கொடுத்துருக்கோம். அப்போ p2க்கு என்ன எடுத்துக்கோன்னா 100 தான் எடுத்துக்கும், 20 எடுத்துக்காது. நீங்கள் வந்து வேல்யூ அசைன் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா p2க்கு அந்த 100 தான் எடுத்துக்கும். வேல்யூ அசைன் பண்ணல அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கும். Note, in this situation it will not assign default value
20 to P2 ஓகேங்களா. இப்போது இது மாதிரி நீங்கள் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணதுனால டிஃபால்ட் வேல்யூவான 20 அது அசைன் பண்ணிக்காது. ஸோ இங்கே சம் ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அவுட்புட் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேங்களா, இது ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது வேணும்னா இந்த அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நான் இன்னொரு வீடியோ போடுறேன் எப்படி அவுட்புட் கண்டுபிடிக்கணுன்ட்டு. இப்போதைக்கு நான் தியரி கிளாஸ் மட்டும் முடிச்சுக்கிறேன். ஸோ 4th ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் நமக்கு இல்லை, அதனால் இதுவுமே அவுட் ஆஃப் சிலபஸ் தான். ஸோ நான் வில் கிவ் யூ த கம்பேரிசன். இது நமக்கு 2 மார்க்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பொசிஷனல் அண்ட் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸில் வந்து பார்த்தோம்னா இன் பொசிஷனல் ஆர்குமெண்ட் வி மஸ்ட் பாஸ் ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் டு த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும், எத்தனை பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறோம், அதாவது எத்தனை பேராமீட்டர் இருக்கோ அத்தனை ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணணும். ஆனால் டிஃபால்ட்டில் இன் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் we may or may not pass required number of arguments to function definition. ஆனால் டிஃபால்ட் அப்படிலாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா அங்கே 3 பேராமீட்டர் இருந்தாலும் இங்கே நம்ம 2 ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா பேராமீட்டரில் ஒரு வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம் டிஃபால்ட்டாக. Second point, in the absence of required number of arguments during function call, the Python will raise an type error. In case நீங்கள் 3 பேராமீட்டருக்கு 2 ஆர்குமெண்ட் தான் கொடுத்துருக்கீங்கன்னா டைப் எரர் வரும். பட் இங்கே in the absence of required number of arguments during function call, the Python will assign default value to the parameter if default value is available to the parameter. Actually இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆர்குமெண்ட் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் டிஃபால்ட்டாக வேல்யூ அசைன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வேல்யூ அதை எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து def circle r, pi area equal to pi open bracket r exponential 2 print the area of circle is area குத்துறோம். ஸோ வேல்யூ குத்துறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ஆருக்கு வந்து 5 அப்ளை ஆகும், பைக்கு வந்து 3.14 அப்ளை ஆகிட்டு இங்கே ஏரியா கண்டுபிடிச்சிட்டு ஏரியா பிரிண்ட் ஆகும். மறுபடியும் ஆருக்கு வந்து 56.2 கொடுத்துருவாங்க, பைக்கு வந்து 3.14 கொடுத்துட்டு, ஏன்னா இங்கே 2 பேராமீட்டர் 2 ஆர்குமெண்ட்ஸ், அதுதான் இங்கே மேட்டர். 2 பேராமீட்டர் 2 ஆர்குமெண்ட்ஸ். இதே அந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தோன்னா ஆர் பை ஈக்குவல் டு 3.14. இங்கே வந்து பை ஈக்குவல் 3.14 டிஃபால்ட் வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூன்றதுனால ஹெட்டர்லேயே நான் டிஃபைன் பண்ணிடுறேன். அண்ட் கால் பண்ணும்போது ஐ எம் கிவிங் ஒன்லி 1 வேல்யூ. அந்த ஒரு வேல்யூ வந்து ஆருக்கு சப்ஸ்டியூட் ஆகும், அசைன் ஆகும். ஸோ ஆரோட வேல்யூ ஃபஸ்ட்டு 5 எடுத்துக்கோ, அண்ட் தென் ஏரியா பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஆரோட வேல்யூ 56.3 எடுத்துக்கோ, அண்ட் தென் ஏரியா பிரிண்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா, உங்களோட பொசிஷனில் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. அதில் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் தென் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் ரெண்டுமே நான் கிளியர் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.